ஷாலோம். எல்லாரும் நல்லா இருப்பீங்க நம்புகிறேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயத்த இன்னைக்கு ஷேர் பண்ண விரும்புகிறேன். இந்த இடத்த கொஞ்சம் பாருங்களேன், எவ்வளோ வெறுமையாக காணப்படுது பாருங்களேன். இதே மாதிரி தான் உங்கள் வாழ்க்கையும் வெறுமையாக காணப்படும். எப்போ ஆளுங்க இல்லாத போது, சந்தோஷம் இல்லாத போது, யாருமே உங்களை மதிக்காத போது உங்கள் வாழ்க்கை இதை மாதிரி தான் வெறுமையாக காணப்படும். இந்த கிரவுண்ட் ஏன் இங்கே வெறுமையாக காணப்படுதுன்னா, இங்கே யாரும் இல்லை. இப்போ இதை பயன்படுத்த யாரும் இல்லை. ஏன் யாரும் இல்லை? இப்போ யாருக்கும் அது பயனும் இல்லை. இதே மாதிரி தான் இந்த கிரவுண்ட் யாருக்கு பயன் இல்லையோ இது தனிமையாக தான் இருக்கும். உங்கள் வாழ்க்கை அதே மாதிரி தான். நீங்கள் பயன் இல்லாத போது நீங்களும் தனிமையாக தான் இருப்பீங்க. மனிதர்களால் ஒடுக்கப்படுவீங்க, மனிதர்களால் தனிமைப்படுத்தப்படுவீங்க. இந்த கிரவுண்டை போல தான் நிற்கதி இல்லாமல் அனாதையாக இருப்பீங்க. நான் இன்னைக்கு ஒரு வசனத்தை உங்களுக்கு கூட ஷேர் பண்ண விரும்புகிறேன். பைபிள் எப்படியா சொல்லுது? யோவான் எழுதின புஸ்தகம் 14:18 சொல்லுது, நான் உங்களை திக்கற்றவர்களாய் விடேன். இதுக்கான அர்த்தம் என்னன்னா, நான் உங்களை அனாதையா விடமாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்கேன். இது யாரு சொல்றான்னா, இயேசு கிறிஸ்து. அவர் உங்களை அனாதையா விட மாட்டாரு. இந்த நிலத்தை போல உங்களை திக்கற்றவர்களாய் விட மாட்டாரு. உங்க வாழ்க்கையில இயேசு என்றவரை ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்க. அவர் நம்மளுக்கு ப்ராமிஸ் பண்றாரு, நான் உங்களை அனாதையா விடவே மாட்டேன். யாரெல்லாம் இந்த நாட்கள்ல அனாதை உணர்வோட இல்லை அனாதையா ஃபீல் பண்றீங்களோ, யாரும் இல்லை எனக்கு ஆதரவு செய்ய, யாரும் இல்லை எனக்கு சந்தோஷம் தர, யாரும் இல்லை எனக்கு ஒரு டைம் செட் பண்ண, யாரும் நினைக்கிறீங்களா? இந்த நிலத்தை போல இருக்கீங்களா வெறுமையா? நான் உங்களுக்கு சொல்றேன், யோவான் எழுதின புஸ்தகம் 14:18 இப்படியா சொல்லுது, ஆண்டவர் உங்களை அனாதையா விடுறது. ஒரே ஒரு டைம் ஆண்டவரை உங்க வாழ்க்கையில இன்வைட் பண்ணி பாருங்க. உங்க வாழ்க்கை ஆசீர்வாதமா இருக்கும். தேங்க்யூ.